அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போடுறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்காமா. ஓகே, நீங்கள் வந்து யோசிக்கணும் சரியா, அவங்க சொன்ன மாதிரி யோசிக்காதீங்க. உங்களோட பயணத்தை வந்து ஃபுல்லாக தொடருங்க சரியா. சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க, இப்போ எல்லாருக்குமே தெரியும் உங்களோட சொந்த பந்தம் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அப்படி வந்து கை கோர்க்கிற அளவுக்கு யாருமே இல்லை. டேய் வாய் கொண்டு வைக்காத மைக்கு, வாய் கொண்டு வைக்காண்டா. வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். நான் உங்கள் பது. நான் உங்கள் விது. ஓகே, எல்லாருங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய நாட்களாக வந்து நம்மளுடைய யூடியூப்பில் வீடியோ வரல. அதாவது ஒரு மாதம் காலமாக எந்த வீடியோவுமே வந்து வரலன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கோல் எடுத்திருந்தேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் கோல் எடுத்து கேட்டிருந்தேன். நீங்கள் என்ன டிஎம்எஃப் ஆசன் ப்ரோ, என்ன நடந்த இவ்வளவு நாளும் வீடியோ ஏன் வரல, என்ன பிரச்சனைன்னு அப்படி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து உங்களுடைய அன்புகளை வந்து செலுத்தி கொண்டு இருந்தேன். நீங்கள் அந்த வகையில் நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன என்றதை பற்றி தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். என்ன பது? கண்டிப்பாக என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நண்பனுக்கு வந்து ஒரு காதல் தோல்வி என்று சொல்லலாமே. காதல் தோல்வி, அதாவது குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு 2 நாள் வந்து ஒரு பிள்ளையை காதலிச்சிருந்தவன். ஸோ அந்த பிள்ளை 3ஆம் நாள் விட்டுட்டு போயிட்டு, அப்போ அந்த 3ஆம் நாள் விளம்பி கேட்குறான், வளர்ந்த தென்னை மரம் சின்ன அரிக்குதாம், காய்ச்ச தென்னை மரம் காய்க்குது இல்லையாம். என்ன புறநானவி பழுத்த வாழைப்பழம் காயாயிட்டு தான். இந்த மரம் இருக்குல்ல, அது அவருக்கு 2 தெரியுதான். அது அந்த காதலிச்ச டைம்ல எல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்கு. காதலி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, காய்ச்ச தென்னை மரம் வந்து சின்ன ஆயிட்டாங்க, பின்னுக்கு நிக்கிற மாதிரி. இந்த காஞ்சண்டவன் நான் பின்னுக்கு நிக்கி பாருங்க, அது அந்த தென்னை மரம் வந்து காய்ச்சலாம் நீ எல்லாம் வாங்கி குடிச்ச வராம். ஸோ இப்போ வந்து சின்ன ஆயிட்டு தான். அவருக்கு அப்படி எல்லாமே மாறி போயிட்டு தான் அந்த காதலி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வேணே அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போடுறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்காமா. ஓகே, நீங்கள் வந்து யோசிக்கணும் சரியா, அவங்க சொன்ன மாதிரி யோசிக்காதீங்க. உங்களோட பயணத்தை வந்து ஃபுல்லாக தொடருங்க சரியா. 2 நாள் லவ் பண்ணி இப்போ ஒரு 2 நாள் லவ் பண்ணி 3ஆம் நாள் விட்டுட்டு போயிட்டு. அப்படியானு நீ இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு கூட இல்லை வீடியோ போட்டு. என்ன காரணம் அது? அதுக்கு முன்னால் வந்து பார்த்து தெரிஞ்சனா. சரி சரி. ஒன் சைட்டா வந்து நாம் வந்து பார்த்தோம் பிள்ளைய. அதுக்கப்புறமா வந்து இப்போ 2 நாளாக வந்து காதல் எல்லாமே வந்து ஓகே, அந்த பிள்ளையும் ஓகே சொல்ல, நானும் அப்படியே ஓகே சொல்ல, அப்படியே 2 பேரும் நேருக்கு நேராக முகத்தை பார்க்க, அப்படியே காதல் உருவாகி, அப்படியே ஃபோன் கதைச்சி, அப்படியே வெளியிலலாம் அப்படியே சுற்றி திரிஞ்சு அவுட்டிங் ஒரே நாள் அவுட்டிங் போயாச்சு. கனிமூணெல்லாம் போய் தான் வந்துருக்கு. ஏய் அங்கே போகலடா, நான் அங்கே போயிடுவானே நேரா. பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போகல சரியா, அங்கெல்லாம் போகல. இப்போ இப்படி எல்லாம் நிறைய கதைச்சு அப்படி தெரியும் தானே. இப்போ காதலர்களுக்குள்ள கதை தெரியும் தானே. என்ன அப்படி வந்து கன்னிக்காதல் தானே. அது கன்னிக்காதல்னு சொல்லக்குள்ள ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் அடிக்கும். அப்போ கன்னிக்காதல் ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லவ் வந்து டெவலப் ஆகிற டைம். ஸோ நண்பன் வந்து ஃபுல்லாக கோட்டை கட்டிட்டான், உள்ளுக்கு வந்து தாஜ்மஹாலே உள்ள கட்டிட்டான். அந்த தாஜ்மஹால் வந்து என்னென்னு சொன்னால் கல் வந்து நார்மல் கல் நினைக்கிறேன், ப்ளொக் கல், அதெல்லாம் விழுந்து விழுந்துது. செங்கலால் தெரியும் தானே. அதனால உடைய பார்க்கும். அதனால இப்போ வந்து அடுத்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு ஆள்கிட்ட வந்து வசதி இல்லை. அப்படியே நிறுத்திட்டு பேசாம கலாய்க்கிறானுகள். பார்த்தீங்களா, ஒரு காதல் கதையை பற்றி சொன்னாலே கலாய்க்கிறானுன்னு கலாய்க்கிறான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை கலாய்க்கலாம். நான் இப்போ வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார், நண்பன் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வேலை விஷயமா வெளியே போயிருந்தாரு. அதனால் அப்டேட் இல்லாத இருந்த காரணத்தால் அவர் போடலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதான் அந்த தாஜ்மஹால் கதை நான் சொன்னது, திரும்ப கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லக்கூட விளங்கிருக்கும். என்ன அதை நாங்கள் வெளிப்பட சொல்ல தேவையில்ல, கூட விளங்கியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நான். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி காதல் தோல்வியோ இதெல்லாமே இல்லை. இவங்க வந்து நம்மளை வந்து உருட்டி ஒரு மாதிரியா ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தெரியும் தானே, இப்போ நண்பர்களுக்குள்ள நிறைய பண்ணலாம் போடுவானுங்களா. இப்போ அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பண்ணுவோண்டான்னு சொன்னானுங்களா ஆண்டும் அப்படின்றலாம் இல்லை. காதல் தோல்வி அதெல்லாமே இல்லை நம்மள்ட்ட. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் வீடியோ போடாத காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் என்னண்டா, நம்மளுடைய பேஸ் எல்லாமே வந்து அப்படியே தொலைஞ்சிது. பேஸ் அது லைசன் அப்புறமா பானுங்கன்ற டாக்குமெண்ட் அப்படி எல்லாமே வந்து தொலைஞ்சாலே அதோட நம்மளுடைய ஒரு மாத சம்பளம் இப்போ தெரியும் தானே. இப்போ யூடியூப்பில் சம்பளம் வருதுன்றதுக்கு நம்ம வந்து அப்படியே போட்டு எடுத்து வரல. நம்மளோட தமிழ் பசங்கள்ற பழக்கமே அதுதான். அப்படியே மொத்தமாக அப்படியே சுருட்டிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பணம் வருதுண்டா அதில் போடுற வழக்கம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதையும் அப்படியே சுருட்டினா ஆக்கள் அப்படியே வரோம். அந்த இதில் ஆசையில் நம்ம போய் ஒரு மாத சம்பளத்தை எடுத்து அப்படியே வாரோம். அப்படியே அசாட் அடுத்து வார நேரம் பேசி வந்து அப்படியே மிஸ் ஆகிட்டு எங்கே போயிட்டே தெரியல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். நம்முடைய களுவாஞ்சிக்குடியிலேருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கு, இலங்கையில் இருக்கிறவங்களுக்கே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கு களுவாஞ்சிக்குடி. களுவாஞ்சிக்குடியிலேருந்து நம்மளுடைய கழுமுந்தம்பள்ளி என்ற ஒரு கிராமம் எப்படியும் ஒரு 14 கிலோமீட்டருக்குலாம் அதுக்குள்ளே தான் விழுந்து இடையில. அப்போ
யாருனாலும் எடுத்தால் தந்துடுவாங்கண்டு நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சரி டிக்டாக் சரி எல்லா இடத்தையும் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டோம். அப்படியெல்லாம் தெரியப்படுத்தினது. ஆனால் எங்கேயுமே வந்து கிடைக்கல. எல்லா முயற்சியும் செஞ்சோம், கிடைக்கல. சரி பணம் தான் போயிட்டுன்னு பார்த்தா அதெல்லாம் வந்து எடுத்துடலாம், அதை விடுங்க. பணம் தான் போயிட்டேன்டா நம்ம வந்து திருப்பி உழைச்சி முன்னேறி வந்துடலாம். ஆனால் நம்மளோட அந்த லைசன்ஸ் மாதிரி தான் அதெல்லாம் எடுக்கிற ஆள்ற பாடு போயிடும். இன்னுமே வந்து லைசன்ஸ் வந்து கைக்கு சேரல. அதனால் வெளியிடங்களுக்கு போய் வீடியோ எடுக்கிறதெல்லாம் சரியான கஷ்டம். அதனால் வீடியோ எதுவுமே வந்து இவ்வளோ நாள் போடாமல் இருந்தேன். அதான் மெயின் காரணம். அது மட்டும் இல்லாமல் இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப்பில் தொடர்ந்து நாங்கள் வந்து வீடியோக்கள் வந்து போடுவோம். அதோட நம்முடைய பது பிது மாறி மாறி பார்த்து சொல்கிறோம். இஞ்சால் இருக்கான் பது, இஞ்சால் இருக்கான் பிது. பாருங்களேன் எப்படிலாம் பேர் வச்சுக்காங்கன்னு, எப்படி சேர்ந்துருக்கான்னு தெரியா கூட்டம். ஜது அண்ணா, அப்புறமா ஜிது அண்ணா. பேருகளை கொஞ்சம் பாருங்களேன். ஜது பிது லைக்ஸ் இப்படி எல்லாருமே தானாக சேர்ந்த கூட்டங்கள் தான். இப்படி எல்லாருமே சேர்ந்து வந்து நாங்கள் அடிக்கடி வந்து வீடியோக்களை வந்து போடுவோம். நீங்கள் அடுத்த வந்து நம்முடைய ஜது அண்ணா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். நல்லா அவர் வந்து இப்போ கோவத்தில் இருக்கிறாரு. நல்லா கதைப்பார், நல்லா உண்மையிலே நல்லா கதைப்பார். அவரும் கூடிய சீக்கிரம் நம்மளோட யூடியூப்பில் வருவார். அப்படியே நம்முடைய பேசலாம் மிஸ் ஆனோன்னு இப்போ சரியான கஷ்டப்பட்டு இப்போ பழையபடி என்ன கையில் பணம் இல்லை. இப்போ தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு யூடியூப்பருக்குமே தெரியும். இப்போ யூடியூப்பர்னா சரி, என்ன தொழில்னா சரி, முதலீடுன்ற ஒன்று வேணும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த யூடியூப்பில் அது போய் ஒரு இடத்த வீடியோ எடுக்கிறண்டாலும் முதலீடு வேணும். அந்த பணம் வந்து இல்லை நம்மளோட கையில் அந்த நேரத்தில். அப்படியே மொத்தமாக தொலைஞ்சதால் அந்த நேரத்தில் இல்லை. அதோட எல்லார்ட்டையும் வந்து நம்முடைய சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும் உங்களோட சொந்த வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அப்படி இதுக்கு வந்து கை கோர்க்கிற அளவுக்கு யாருமே இல்லை. இப்படி நண்பர்கள் அவங்கள தான் வந்து சொல்லுவாங்க, டே நண்பா நாங்கள் இருக்கோம் வீடியோ நீ தொடர்ந்து போடு, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட ஃபோன் எடுத்து வீடியோ போடு அப்படின்னு சொல்லி எந்த நேரமே வந்து விட மாட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் முதலாவது உங்களோட யூடியூப்பை கொண்டு போய் கொண்டுருங்க நண்பா, நான் இடையில வந்து ஜாயின் ஆகுவேன்ட்டு சொல்லியிருந்தேன். அப்புறமா அந்த ஒரு மாத அந்த லீவுக்குள்ளேயும் இந்த யூடியூப் பயண லீவுன்னு சொல்கிறோம், அவ்வளோத்துக்கே வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்டா வேலைக்கு போனோம். இப்போ பேங்குலேயோ இல்லை ஒரு கடையிலையோ வேலை செய்கிறோம்டா. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் நம்ம எங்கள் ஒரு உடுப்பு கடை எடுப்போம். உடுப்பு கடையில் வேலை செய்கிறோம்டா. இப்போ பெஸ்ட்டாக வந்து போனோம்டா 15,000 20,000 அதுக்குள்ளே சம்பளம் தருவாங்க. அதுக்கு மேலே தர மாட்டாங்க. அப்போ பார்த்தோம் அந்த சம்பளம் போதாது நமக்கு. அடுத்தா வந்து பேங்குகள் எல்லாம் இப்போ வேலையில் இருக்குது நிறைய. இப்போ லீசிங் கம்பெனியெல்லாம் அப்படியே நிறைய, இப்போ அம்மானாவேங்க அப்படி நிறைய இதுகள் எல்லாம் வேலையில் இருக்குது. அப்போ அங்கே போனால் அப்படி ஓடி தெரிஞ்சு இப்போ சம்பளம் காணாம் அங்கே எல்லாம். இப்போ அவங்க சொல்கிற சம்பளம் எல்லாமே எதுவுமே நமக்கு வந்து காணாம். இப்போ என்ன செய்கிற ஒன்றும் செய்யலாம் அப்படி ஜோதிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் இப்படி ஒரு 2-3 நாள் போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தேன் இருந்து வேலை இல்லை. மேசன் வேலைக்கு போனேன். லேபராக தான் போனேன். நீங்கள் மேசன் வேலைன்னோட மேசனாக போனேன், நல்ல சம்பளம் தானே ஆசைன்னு நினைப்பீங்க. லேபராக போனேன். அப்போ அங்கே சிட்டியான கஷ்டம். இப்போ எப்படியும் ஒரு நாளைக்கு 18 வேக்கு 20 வேக்கு சீமெந்து குழைக்கணும். 3 பேர் ஆக்கள் வந்து குழைச்சி கொடுக்கணும். 18-20 வேக்கு சீமெந்துன்னா பாருங்களேன், எப்படியும் மிஷின் போட்டியால் ஒரு 2-3 மிஷின் போட்டி மண் முடிஞ்சிடும். அப்படி குழைக்கணும். அப்போ அப்படி அதை செஞ்சோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வேலைக்கு போக்கல நான் யோசிக்கிறேன் என்னென்னா, நம்ம யூடியூப்புக்காக தான் நம்ம வந்து இப்போ இன்றைக்கு கஷ்டப்பட்டோம்னா நாளைக்கு வந்து நல்லா இருக்கலாம். நம்மளுடைய யூடியூப்பை வந்து எப்படியாச்சும் ரன் பண்ணணும் பழையபடி என்று ஓடிக்கொண்டிருக்கு. அதே நினைப்பலாம். ஒரு மாதமாக போய் ஒரு மாதிரி கொஞ்சம் பணத்தை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ நாங்கள் இனி வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா இப்போ ஃபோனெல்லாம் வந்து கொஞ்சம் பழுதாக இருந்தது. நம்மளோட ஃபோனு தான் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். பெஸ்ட்டாக ஆரம்பிக்க வந்து நான் யூடியூப் இந்த இருக்க ஃபோன் இதெல்லாம் வந்து ஆரம்பித்தேன். இது வந்து ஐஃபோன் ஒன்று நினைக்கணும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ரெட்மி 12 இதில் தான் வந்து பெஸ்ட்டாக வீடியோ எடுத்து 50 MB கேமரா. இதில் வந்து வீடியோ எடுக்க என்ன வேணும்டா இப்படி ஆட்டப்படாம், அதாவது ஒரு ஆட்டம் இல்லாமல் இப்படி 2 கையாலும் பிடிப்போம். இப்படியே அப்படியே கிம்பிள் சேர்த்து இல்லை கிம்பிள் ஒன்று போட்டுவோம். அதோட 2 கையாலும் பிடிச்சி இப்படி ஆடாமல் அசியாமல் மெல்ல இப்படி தான் கொண்டு போவோம். இப்படி தான் வீடியோ எடுத்த பெஸ்ட்டாக. அதுக்கு பிறகு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கினேன். அது வந்து டிஸ்பிளே போயிட்டு அது அப்படியே கிடக்கு அந்த போயிட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபோன் வாங்கினேன். இது ரெட்மி தான். என்ன ஆசைன்னு பெரிய ஃபோன் ஒன்று இறக்குறான்னு நினைப்பீங்க. தெரியும் தானே இப்போ நம்மளுடைய நிலைமையெல்லாம் சொல்லிட்டு வந்தானே. அப்போ அந்த வகையில் வந்து இந்த ஃபோன் இறக்கணும். இப்போ இதில் வந்து வீடியோ எடுத்து கொண்டு இருந்தாப்பா ஒரு மாதிரி ரன் ஆகி கொண்டு யூடியூப் போய் கொண்டு இருந்தாப்பா இந்த நிலைமை இந்த நமக்கு நடந்து இப்போ சூழ்நிலை இப்போ சொன்ன இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இப்படியே மீண்டு இனி வந்திருக்கேன். இதுதான் காரணம் இவ்வளோ நாளும் வீடியோ போடாததுக்கு. இனி வந்து தொடர்ச்சியாக வீடியோ வந்து கொண்டு இருக்கும். அடுத்த வந்து நம்முடைய நண்பன் பதுவும் அந்த தாஜ்மஹால் உடஞ்சதுக்கான காரணமாக தான் அடுத்த தாஜ்மஹால் வந்து இனி கட்டக்குள்ள வந்து நல்ல செங்கலை வச்சு கட்டிக்கொள்ளுங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டிஸ்பிளே போட்டு அப்படியா? ஆமாம், அதெல்லாம் நேமா வீடியோ போட்டிருக்க மாட்டீங்களா?
தடையில பார்த்தீங்களா இப்போ நண்பன் தடையில் வந்து எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபோன் பிரச்சனை சின்ன ஃபோனை வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு போய் அடுத்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டில் வந்து லைசன்ஸில் இருந்து பைக் டாக்குமெண்ட்ஸில் இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தன்கிட்ட தான் இப்போ ஆசன் தான் இதுன்றதுக்கான ஆதாரமே போயிட்டு தானே ஐசியிலேருந்து எல்லாமே போயிட்டு இப்போ ஆசனுக்கான ஆதாரம் அதாவது நான் தான் அடையாளமே இல்லாமல் போயிட்டுது. அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிரைவிங் லைசன்ஸ் தானே வாகன அனுமதி பத்திரம் வந்து முக்கியம். ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போனாலும் முக்கியம். இடையில வந்து போக்குவரத்து போலீஸார் வந்து பிடிச்சாங்கன்னு சொன்னால் அது வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது என்ன இப்போ கூடிய ஃபைன் அதாவது இப்போ வந்து வரி பணம் வந்து கூடுதலானது அதை கட்டுறதுக்கே காசு வராது. ஏற்கனவே இப்போ போய் பெட்ரோல் அடிக்க கூட காசு இல்லாத நிலைமை இருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பிரச்சனை வரணும் அதுவும் வேற ஒரு நெருக்கடியாக போயிடும். இப்போ அந்த நிலைமையால் நண்பன் வந்து தூரத்தெழுக்க போய் சரி பக்கத்து ஊருக்கோ போய் சரி பக்கத்து வீட்டுக்கோ சரி போய் வீடியோ எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஆளுக்கு கிடைக்கல. அந்த பைக் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே போயிட்டு பைக் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிற பார்த்தீங்கன்னா அதுதான் ஓவர் லைட் என்ன ப்ரோ. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் ஓகே என்ட்ரியை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். டிரைவிங் அதாவது பைக் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் லேட் ஆகிட்டேன்னு சொன்னால் அந்த பைக்கில் சின்ன சின்ன சிக்கல் காரணமாக என்ன சின்ன சின்ன சிக்கல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் லேட் ஆகி இப்போ தான் அதெல்லாம் முடிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இனி வந்து நண்பன் ஃபுல்லாக ஓட போகிறான். ஓடி வீடியோ எடுத்து வீடியோ போட்டு ஸோ அது கொஞ்சம் ஒன்றுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஆனால் வீடியோ பார்க்குறவங்க அதாவது எங்களோட வியூவர்ஸ் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் என்னச்சா தான் அவன் முன்னுக்கு வரையல அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வீடியோ ரெகுலராக போடுற வீடியோலாம் பாருங்கள் கண்டிப்பாக. அவனுக்கு ஏதாச்சும் அதில் அந்த வீடியோவில் சரி ஏதோ ஒரு சரி ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் கூட கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அவனை தனியாக கான்டாக்ட் பண்ணி கூட சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமே. அப்படி ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ளதான் நண்பன் ஆரம்பத்தில் இந்த வரும்போது முன்னுக்கு வரலாம் அதில் திருத்தி கொண்டு முன்னுக்கு வரலாம் வேணே இல்லை பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து இன்னும் புதுசாக உங்களுக்கு வந்து வித்தியாசமான வீடியோக்களை வந்து போடுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யலாம். இப்போ என்ன பிள்ளை இருந்தாலும் இப்போ நாங்கள் கதைக்கிறதுல சரி எதுலையாச்சு நீங்கள் என்ன பிள்ளை இருந்தாலும் சரி செயல்லையோ சரி நீங்கள் அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில். ப்ரோ இதுதான் பிரச்சனை கூட இதில் இது எப்படி ஒரு பிள்ளைன்னு இருக்குது திருத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற நேரம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வாரக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுவும் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்ன? நம்மளோட கருத்து என்னென்னா இப்போ ஆசன் ப்ரோ இருக்காரு தானே அதாவது இப்போ அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான வீடியோ போட ஆசைப்படுறீங்க? அப்படி உங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள். நம்மளுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் சொல்கிற நேரம் நாங்கள் வந்து மக்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் வந்து கொடுக்குற நேரம் அதாவது நம்மளுடைய டிஎம்எஃப் ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் மூலமாக தெரியப்படுத்துகிற நேரம் அது வந்து உங்களுக்கும் நம்மளுடைய வீடியோ மினக்கிட்ட பார்க்குறீங்க இவ்வளோ நேரமாக வந்து இவ்வளோ நேரம் செலவழித்து பார்க்குறீங்கன்றா அது வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அந்த வீடியோ வந்து அதை வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். இதில் அப்படியான வீடியோக்களை வந்து நம்ம இனி போடுவோம் கட்டாயம். அதே மாதிரி நமக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்டா. என்னென்னு சொன்னால் முதலாவது விஷயம் ஆசை என்னென்னு சொன்னால் முதலாவது வட்டம் என்னென்னு சொன்னால் ஒரு வீடியோ பார்க்க ஒரு புத்துணர்ச்சி வரணும். ஒரு பார்க்கணுமன்ற ஆசை வந்து தூண்டப்படணும் சரியா அதான் முதலாவது விஷயம். ஸோ அப்போ வீடியோ நம்ம இனி செய்கிற வீடியோவில் வந்து ஒரு தேவையான வீடியோவாக இருக்கணும். இப்போ வந்து நம்மளோட நாளாந்த கட்டங்களை போட்டோம்னு சொன்னால் அது ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு நடுத்தரமான வீடியோவாக இருக்கும். இது இப்போ எல்லாருக்கும் தேவையான ஒரு வீடியோ போடக்குள்ள அது ஒரு வரவேற்க ஒரு கண்டென்ட்டாக இருக்குமே. அப்போ எல்லாருக்கும் தேவையான வீடியோவில் தான் நம்ம போட ட்ரை பண்ணணும். அதாவது எல்லாரும் தேடுற ஒரு விஷயமா இருக்கணும், எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கணும், மற்றது பொதுத்தரமான வீடியோவாக இருக்கணும். அப்படி இருக்குமென்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வெளியிடங்களுக்கு சுற்றுலா போகிறீங்கண்டா இப்போ புது புது இடங்களை பார்க்கணுமா ஆசையாக இருக்கும். இப்போ மட்டக்களப்பில் வந்து என்னென்ன இடங்கள் பார்க்கணுமெண்டு உங்களுக்கு ஒரு கனவுகள் இருக்குமா? அப்போ அதுகளை வந்து இப்போ வெளியிடத்தில் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வெளிநாடு போயிட்டுருப்பீங்க. அதாவது நம்முடைய நாட்டில் இருந்து இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாடு போய் கொண்டிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அரைவாசி கஷ்டம் அப்படியே குடும்ப கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகளுக்காக வெளிநாடு போகிறாங்க. அப்படியான ஆக்கள் வந்து கனவுகள் இருக்குன்னு தானே அதாவது நம்ம வந்து வீடியோலையாச்சும் பார்ப்போமேண்டு அப்படி இருந்தால் நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளலாம். அந்த இடங்களுக்கு நாங்கள் போய் வந்து வீடியோ எடுத்து போடுவோம். அதே போல் உங்களுக்கு என்ன தேவையோ அதுகளை வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த யூடியூப் சேனலில் வந்து தாரக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன கண்டிப்பாக அப்போ வந்து மல்டி டேலண்ட் தானே மல்டி வீடியோ வர போகிறோம் தானே. இதுதான் கண்டென்ட் இல்லை எல்லாத்தையும் போட போகிறோம். அதாவது எல்லாம் வந்து தேவையான விஷயமா இருக்கணும் வேணே ஆசை. கண்டிப்பாக வந்து இது அது என்னென்னா ஆசை நல்லா சமைப்பான் உண்மையாக சமைப்பான். மற்றது சமைய வீடியோ போடணும் என்ன ஆசை கண்டிப்பாக வந்து ஆசை. இப்போ நீங்கள் நல்ல வீடியோ கொடுப்பீங்க அதே மாதிரி சமையல் வீடியோவையும் டிஃப்ரெண்டாக கொடுங்க. ஏன்னா நாங்களும் கொடுப்போம் கிடைச்ச நல்லையும் உண்மையாக கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஆசை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிடங்களில் வெளிநாட்டுகளில் எல்லாம் இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போ பாரம்பரிய சமையல் எல்லாம் வந்து கைவிட்டு போயிடுச்சு தெரியுமா? இப்போ அதுகளை வந்து நம்மளுடைய அம்மாக்கள் பாட்டி அப்படியான ஆகட்டும் வந்து கேட்டு தெரிஞ்சு விடலாம். அவங்கள்ட்ட அந்த கேட்டு அது எப்படி சமைக்கிறேன்ட்டு ஒருவேளை அவங்கள வச்சு சமைக்கலாம். இல்லை நம்மளே வந்து கொஞ்சம் முயற்சி செய்யலாம். இப்போ நிறைய பேர் பழைய அம்மா பாட்டி மாதிரிலாம் பார்ப்பாங்க. நம்மளுடைய யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கூட அம்மா மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க.
அப்போ அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க, இப்படி இதை போடு, தூளை போடுமா, குழம்புல கொஞ்சம் பாலை விடுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க, இப்படி டிஃப்ரெண்ட்டாக. அப்போ அந்த சமையல்களை நாங்கள் வந்து கொண்டு வந்து தாரவுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். என்ன? கண்டிப்பா. ம். சரி, ஓகே. இனி வந்து ரெகுலராக ஆசன் வீடியோ எல்லாரும் பாருங்க. ஏன்னா இனிமேல் வந்து என்னென்னு சொன்னால் நிறைய சப்போர்ட் கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் விடைபெற போகிறோம். என்ன விடைபெற போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய யூடியூப்புக்கு வந்து புதுசாக வந்திருக்கு நீங்கள், இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக சொல்லிக்கணும். இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறோம், இந்த இப்போ ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் அப்டேட் ஆகி போவோம். அப்போ நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்திருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உடனுக்குடனே வந்து ஒன்று இருக்கு மட்டும் சொல்லுங்கள். அப்போ உடனுக்குடன் வந்து சேருமா? ஓகே. இல்லை இப்படி சொன்னால் தான் அவனு சொல்லுவானு, இல்லை சொல்ல மாட்டானு பாருங்களேன். இப்படிலாம் சொல்ல வேண்டி கிடக்கு. ஓகே, முடிச்சு கொள்ளும். ஓகே, முடிச்சாச்சு. உங்களோட விடைபெறும் நாங்கள், உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் TMF ஆசன் டீம்.